வெல்கம் டு கல்வி எமுது. இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆசிரியரும் தாங்கள் செலுத்தி கொண்ட கோவிட்-19 தடுப்பூசி சார்ந்த விவரத்தை எமிஸ் போர்ட்டலில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது எமிஸ் போர்ட்டலில் ஒவ்வொரு ஆசிரியரும் தாங்கள் செலுத்தி கொண்ட தடுப்பூசி சார்ந்த விவரத்தை பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுடைய தனிப்பட்ட ஐடி வாயிலாக இதனை நாம் செய்யணும். எப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நீங்கள் கூகுளில் emis.tnschool.gov. அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுங்க. ஆசிரியருடைய தனிப்பட்ட ஐடி இந்த 8 டிஜிட் நம்பருக்குள்ளே அந்த நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். பாஸ்வேர்டுங்கிறது உங்களுடைய மொபைல் நம்பருடைய ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டு @ இயர் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் பேஜ் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீட்டெயிலாக இருக்கும். ஜாயினி டீட்டெயில், கம்யூனிகேஷன் டீட்டெயில் அப்படியே இருக்கும். அது மெயின் சப்ஜெக்ட் தாட்லாம் இருக்கும். அதுமாதிரி இதில் பாருங்கள் வேக்சினேஷன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் இங்கே ஆட் ஆகிருக்கு. அதில் தான் நம்ம இந்த டீட்டெயிலை இன்புட் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் ஹேவ் யூ கம்ப்ளீட் ஃபஸ்ட் டோஸ் அப்படின்ட்டுருக்கு. செலக்ட்டு கொடுங்க. அதில் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. அதே மாதிரி ஹேவ் யூ கம்ப்ளீட் செகண்ட் டோஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா எஸ் ஆர் நோ கேட்கும். நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. இப்போ டேட் ஆஃப் த ஃபஸ்ட் டோஸ், எப்போ நீங்கள் தடுப்பூசி ஃபஸ்ட் டோஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிற டேட்டை இங்கே நீங்கள் இன்புட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த கீழே கூடிய பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த டேட்டோ அந்த டேட்டை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மே 18 ஃபஸ்ட் டோஸ் போட்டுவிட்டேன். மே 18, 2021 கொடுத்துட்டு செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே டேட்டு செட் ஆகிடும். அதுமாதிரி செகண்ட் டோஸ் எந்த டேட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த டேட்டில் போட்டுக்கிட்டீங்களோ அந்த டேட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். இப்போ மே 8, 2021 கொடுத்துட்டு செட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அவ்வளோதான். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபஸ்ட் டோஸ் நீங்கள் போட்டுவிட்டது கோவிஷீல்டா கோவேக்சினா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எது போட்டுக்கிட்டீங்களோ அந்த நேமை இங்கே என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் டோஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு கீழே கூடிய சேவ் அப்படிங்கிற அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் தாங்கள் செலுத்தி கொண்ட தடுப்பூசி சார்ந்த விவரமானது இங்கே வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்படும். இவ்வாறாக ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுடைய தடுப்பூசி போட்டுக்கொண்ட சார்ந்த விவரங்களை பதிவேற்றம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கல்வி எமுது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஸோ மச்.